இங்க செல்வாங்கிற ஒரு பையன் தன்னோட தங்கச்சிக்கு ஒரு மரபொம்மையை கொடுத்துட்டு இது உன் கூட இருந்தா நானே உன் கூட இருக்கிற மாதிரின்னு சொல்லிட்டு ரொம்பவும் பாசமா பாத்துக்கிறான். அப்பதான் அவங்க கிராமத்துல ஒரு மர்மமான நோய் பரவ ஆரம்பிச்சு மக்கள் எல்லாம் இறக்க ஆரம்பிக்கிறாங்க. அதை பார்த்த பூசாரியுமே இந்த கிராமத்து மக்கள் மேல அம்மன் ரொம்ப கோபமா இருக்கா, அவளோட கோபத்தை தணிக்கணும்னா நரபலி கொடுக்கணும்னு சொல்றாரு. அதுக்கு ஊர் மக்களுமே ஊரோட நல்லதுக்காக அம்மனோட கோபத்தை தணிக்க நாங்க எதுனாலும் பண்ணுவோம், அம்மன் யார பலி கேக்குதுன்னு நீங்களே சொல்லுங்கன்னு சொன்ன உடனே அவருமே பூஜையெல்லாம் பண்ணி பார்த்துட்டு செல்வாவோட தங்கச்சியை கை காட்டுறாரு. அதை பார்த்துட்டு செல்வாவோட அம்மாவுமே அவ சின்ன குழந்தை அவளை விட்டுருங்க என்ன வேணா பலி கொடுங்கன்னு கேட்க, ஆனா ஊர் மக்கள் அது எதையுமே காதுல வாங்காம நாளைக்கு பலி கொடுக்கணும்னு சொல்லிடுறாங்க. நைட்டே 3 பேரும் கிராமத்தை விட்டு தப்பிக்க ட்ரை பண்றாங்க. போகும்போது தங்கச்சி கையில இருந்த மரபொம்மை கீழே விழுந்துருது. அந்த தங்கச்சி சொன்ன உடனே செல்வா அதை எடுத்துட்டு திரும்பி போறான். அவன் வர்றதுக்குள்ள தங்கச்சியா அங்க வந்த லாரியில அவங்க அம்மா ஏத்திடுறாங்க. ஆனா பையனை விட்டுட்டு ஏற மனசு இல்லாம அவங்க ஊர் மக்கள்கிட்ட மாட்டிக்கிறாங்க. செல்வாவுமே அவங்க போன வழி தெரியாம மரபொம்மையோட நிக்க தங்கச்சி மட்டும் தப்பிச்சு போயிடுறா. அப்படியே ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் அந்த தங்கச்சி தான் நம்ம ஹீரோயின் ஒரு ஸ்டேஷன்ல புதுசா எஸ்ஐயா ஜாயின் பண்ணிருக்கா. அதே ஸ்டேஷன்ல சாரதின்னு இன்னொரு எஸ்ஐயுமே இருக்காரு. ஹீரோயினுக்கு எந்த ஒரு கேஸையுமே கொடுக்காம வெறும் ரெக்கார்டை மட்டும் மெயின்டைன் பண்றதுக்கு இன்ஸ்பெக்டர் சொல்றாரு. அதனாலேயே இன்ஸ்பெக்டருக்கும் ஹீரோயினுக்கும் சுத்தமாவே ஆகாது. அப்பதான் ஒரு நாள் அவங்க சர்க்கிள்ல இருக்கிற ஒரு ஏரியில ஒருத்தர் இறந்த நிலையில அவரோட உடம்பு கரை ஒதுங்குது. இந்த இன்ஃபார்ம் பண்ண உடனே போலீஸுமே ஃபாரன்சிக் டீமுமே அங்க வந்துடுறாங்க. இன்ஸ்பெக்டருமே சாரதி கிட்ட போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டை வாங்கிட்டு என்கிட்ட சொல்லுன்னு சொல்லி அனுப்புறாரு. இந்த நேரம் இறந்தவரை பாக்குற ஹீரோயினுக்கு அது தற்கொலை மாதிரி தெரியல, கொலை மாதிரி தெரியுது. வேற எங்கேயோ கொலை பண்ணி சாக்குல கட்டி ஏரியில போட்டு இப்ப இது இங்க வந்திருக்குன்னு கண்டுபிடிக்கிறா. அன்னைக்கு நைட்டு சாரதி கிட்டயுமே 16 முறை குத்தி அவரை துடிக்க துடிக்க கொலை பண்ணிருக்காங்கன்னு சொல்றா. அதை கேட்டுட்டு இவங்க எல்லாம் சிரிச்சிடுறாங்க. ஹீரோயினுமே போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்ல உங்களுக்கு தெரியும் சொல்லிட்டு போயிடுறா. ஹீரோயினுக்கு தினமும் அவங்க குடும்பத்துல யாரும் உயிரோட இருக்கிற மாதிரியே கனவு வந்துகிட்டே இருக்கு. ஹீரோயினுக்குமே அப்படி யாராவது இருப்பாங்களோன்னு நினைச்சுக்கிட்டே இருக்கா. அப்பதான் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டுமே வருது. ஹீரோயின் சொன்ன மாதிரியே அவரை தலையில அடிச்சு மயக்கமடைய வச்சு 16 முறை ஒரே இடத்துல குத்தி கொலை பண்ணி கோணியில போட்டு ஏரியில போட்டிருக்காங்க. ஒரு வாரமா தண்ணிக்குள்ள இருந்தனால ஃபேஸ் ஐடென்டிஃபை பண்ண முடியல. அக்காவா பிளான் பண்ணி கொலை பண்ணிருக்காங்கன்னு சொல்லிடுறாரு. ஃபேஸ் தெரியாதனால மிஸ் ஆனவங்களோட ரெக்கார்ட்லாம் தேடுறாங்க. அப்பதான் சாரதியுமே ஹீரோயின்ட்ட வந்து நீங்க சொன்னது கரெக்ட் தான், அங்க இப்ப இறந்தவர் யாருங்கறத மிஸ்ஸிங் ரிப்போர்ட்டை வச்சு செக் பண்ணிட்டு இருக்கோம், நீங்களும் ஜாயின் பண்ணிக்கோங்கன்னு சொல்றா. நைட்டுமே ஹீரோயின் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டை நான் இன்னைக்கு கொண்டு போறேன்னு சொல்லி வீட்டுல போய் செக் பண்ணி பாக்குறா. அப்பதான் அவளுக்கு ஒரு லீடு கிடைக்குது. அத்தனை சாரதி கிட்ட வந்து ரயில்வேஸ்லயும் நிலக்கரி சுரங்கத்திலயும் யாராவது மிஸ் ஆயிருக்காங்களான்னு கம்ப்ளைண்ட் வந்திருக்கான்னு பாருங்க, கட்டி வச்சிருந்த கோணியில நிலக்கரி இருந்ததா போட்டிருக்கு. அப்படி சொன்ன உடனே அப்படி மிஸ் ஆன குடும்பத்தை கூப்பிட்டு கேட்கும்போது அவர் ஒருத்தவங்களோட கணவரும் தெரிய வருது. அவங்க கிட்ட விசாரிக்கும் போது எங்களுக்கு யார் மேலேயும் சந்தேகம் இல்லைன்னு சொன்ன உடனே இன்ஸ்பெக்டருமே அந்த கேஸை தற்கொலைன்னு சொல்லி கேஸை க்ளோஸ் பண்ண சொல்றாரு. ஆனா ஹீரோயின் இது கொலைங்கிறதுக்கு ஏதாவது எவிடன்ஸ் கலெக்ட் பண்ணணும்னு பாடி இருந்த ஏரியா ஜாயின் பண்ற மாதிரி இருக்கிற எல்லா ஏரியும் செக் பண்றா. அப்பதான் ஒரு இடத்துல ஒரு பறவையோட ரெக்கை கிடைக்குது. உடனே அதை எடுத்து கூகுள்ல செக் பண்ணி பார்க்கும்போது இங்க வளர்ற பறவை இல்லன்னு அதை வேற இடத்துல இருந்து கொண்டு வந்திருக்காங்கன்னு தெரிய வருது. அது மட்டும் இல்லாம அந்த பறவை கடிச்சா வர காயமும் இறந்தவரோட உடம்புல இருக்கிற காயமும் மேட்ச் ஆகுது. அப்படியே கட் பண்ணா கில்லரை காட்டுறாங்க. அவன் கரித்துண்டுகளை வாங்கிட்டு போய் அந்த பறவை கொடுத்துட்டு இருக்கான். அது மட்டும் இல்லாம செல்வா தங்கச்சிக்காக கொடுத்த மரபொம்மை இவங்க கையில இருக்கு. இதுக்கப்புறம் சின்னின்னு ஹீரோயினோட பெட் நேம் சொல்லிக்கிட்டே இருக்கான். இவன் தான் செல்வாவான்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கும்போது அன்னைக்கு என்ன நடந்திருக்குன்னா, தொலைஞ்ச செல்வா காட்டுக்குள்ள இருக்கும்போது உங்க அம்மாவை ஊர் மக்கள்லாம் அடிச்சு இழுத்துட்டு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் பூசாரியுமே அம்மன் கிட்ட நீ கேட்டதை எங்களால கொடுக்க முடியல, இந்த குழந்தையை ஏத்துக்கொண்டு வேற ஒரு குழந்தைய பலி கொடுக்குறாங்க. இந்த சத்தத்தை கேட்டு செல்வா அந்த இடத்துக்கு வரதுக்குள்ள அம்மனோட உணவை பறிச்சதுக்காக அவங்க அம்மாவை கொலை பண்ணிடுறாங்க. அதை பார்த்த செல்வா உயிரை காப்பாற்ற வேண்டிய கடவுள் உயிர் பலி கேட்குமா, அப்படிப்பட்ட கடவுள் கடவுளே கிடையாதுன்னு தங்கச்சியும் அம்மாவையும் கொன்ன ஊர் மக்களையும் கோயிலையும் சேர்த்து எரிச்சிடறான். அப்ப இருந்து கடவுள்னு ஒருத்தர் இந்த உலகத்துல கிடையாதுன்னு கடவுளுக்கு எதிரானவனா மாறுறான். அப்படியே கட் பண்ண ஹீரோயின் அடுத்த நாள் காலையில சாரதி கிட்ட வந்து இந்த பறவையை பத்தின அவளுக்கு தெரிஞ்ச விஷயங்களை ஷேர் பண்றா. அது மட்டும் இல்லாம இந்த வழியில போனோம்னா கில்லரை பிடிக்க சான்ஸ் இருக்குன்னு சொல்றா. அதுக்கு சாரதியுமே இன்ஸ்பெக்டர் இந்த கேஸை க்ளோஸ் பண்ண சொல்லிட்டாரு, இதுக்கு மேல இந்த கேஸ்ல இன்வால்வ் ஆகாதீங்கன்னு சொல்றான். ஹீரோயின் அது விடுற மாதிரி தெரியல. பறவையை பத்தி ஒரு ப்ரொஃபசர்ட்ட கேட்கலான்னு போனா அவர் ஊருக்கு போயிருக்காருன்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் இறந்தவரோட வீடு வேலை பார்க்குற இடத்துல எல்லாம் விசாரிக்கிறா. இதுக்கிடையில கில்லருமே அவன் அடுத்து கொலை பண்ண போற அப்துல்ங்கிற ஒரு டிரைவரை பார்த்துட்டு இருக்கான். ஆக்சுவலா நம்ம ஹீரோயினை ஒரு செக் போஸ்ட்ல ஒரு போலீஸ் கண்டுபிடிச்சு அவளை அப்படியே தத்தெடுத்து வளர்க்க ஆரம்பிச்சிருப்பாரு. அப்படியே கட் பண்ண அடுத்த நாள் சாரதியுமே இந்த கேஸை நீங்க விட மாட்டீங்களான்னு கேட்கறான். அப்பதான் ஹீரோயின் ஒரு விஷயத்தை டீ கடைக்காரன்ட்ட நோட் பண்றா. என்னன்னா ஒரு விஷயத்தை மறுபடி பண்ணும்போது தான் அதை பிழை இல்லாம பண்ண முடியும். அப்படி பார்க்கும்போது அந்த கில்லர் 16 முறை ஒரே இடத்துல குத்திருக்கானா, இதுக்கு முன்னாடியும் இது மாதிரி பண்ணிருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு இதே மாதிரி பேட்டர்ன்ல இருக்கிற எல்லா கேஸையும் எடுக்கிறா. இது எல்லாத்தையும் எடுத்துட்டு இன்ஸ்பெக்டர்ட்ட சொல்லலாம்னு போகும்போது அதுக்கு அவருமே வந்தியா ரெக்கார்டு நோட் பண்ணியான்னு இருக்கணும், கேஸ் எடுக்கிறவங்க எல்லாம் வச்சுக்காதன்னு திட்டி விட்டுறாரு. நான் ஹீரோயின் அதெல்லாம் பத்தி கவலைப்படாம அடுத்த சாரதி கிட்ட வந்து இதே பேட்டர்ன்ல இதுக்கு முன்னாடி கொலைகள் நடந்திருக்கு, ஆனா வேற இடங்கள்ல ப்ரூஃப் எடுத்து காட்டுறா. நம்ம இன்னும் தேடினா இன்னும் நிறைய கொலைகள் நடந்திருக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்ல ரெக்கார்ட் எல்லாம் இன்ஸ்பெக்டர் மூலமா ஏசிபிக்கு போகுது. ஏசிபியுமே நம்ம ஒரு டீமை லீட் பண்ணி இதை தேடுவோம்னு சொல்லும்போது கண்டுபிடிச்சது ஹீரோயினை சொல்லாம இன்ஸ்பெக்டர் சாரதியை சொல்றாரு. அதனால ஏசிபி அவரோட டீம்ல இன்ஸ்பெக்டரையும் சாரதியை மட்டும் வச்சுக்கிறாரு. சாரதியுமே இன்ஸ்பெக்டர்ட்ட ஹீரோயினோட பேரை சொல்லும்போது நீ வேணா விலகிறியான்னு கேக்குறாரு. அதனால சாரதியாவும் எதுவும் பேச முடியல. இதுக்கிடையில அந்த கில்லர் அப்துல்லா வழிமறைச்சு ஒரு ஹெல்ப் கேட்கிற மாதிரி அவர் அதை பண்ணிட்டு இருக்கும்போது அவர் அடிச்சு மயக்கமடைய வச்சு அவர் ஒரு சின்ன வேன்ல போட்டு அவனோட இடத்துக்கு கூட்டு போயிடுறான். கூட்டு போனதுக்கு அப்புறம் அவர் கட்டி போட்டு இப்ப நான் உன்னை கொல்ல போறேன், நான் கொன்னதுக்கு அப்புறம் உன்னோட பஸ்ஸை மட்டும் எடுத்துக்கிறேன்னு சொல்லிட்டு அவருக்கு மொட்டை போட்டு ஒரு முகமுடியெல்லாம் மாட்டி ஏதோ பூஜை பண்ற மாதிரி அவரை ஒரே இடத்துல துடிக்க குத்தி கொலை பண்றான். அதுக்கப்புறம் அந்த பறவையை விட்டு அவரோட உடம்ப கடிச்சு திங்க சொல்றான். அப்படியே கட் பண்ண அடுத்த நாள் சாரதி மனசு கேட்காம ஏசிபியை மீட் பண்ணி இந்த கேஸ் இவ்வளவு தூரம் வந்தது காரணமே எங்க ஸ்டேஷன்ல இருக்கிற எஸ்ஐ பிருந்தா தான், நானும் இன்ஸ்பெக்டரும் கிடையாதுன்னு சொல்ல உடனே ஏசிபியுமே இன்ஸ்பெக்டர் கால் பண்ணி ஸ்டேஷன் ஹெட் நீங்க ஸ்டேஷனை பாத்துக்கோங்க, உங்க ஸ்டேஷன்ல இருக்கிற பிருந்தாங்கிற எஸ்ஐயை நான் டீம்ல எடுத்துக்கிறேன்னு சொல்லிடுறாரு. உடனே இந்த விஷயத்தை சாரதி ஹீரோயின் சொல்ல ஹீரோயினுமே ரொம்ப சந்தோஷப்படுறா. அதுக்கப்புறம் ஏசிபியோட டீம்ல சேர்ந்து முழுசா இந்த கேஸ்ல இறங்குறா. அதுல இவங்களுக்கு தெரிய வருது மனசுல உள்ள வன்மத்தை எவனோ ஒருத்தன் கொலையா பண்றாங்கிறது மட்டும்தான், மத்தபடி அவன் யாருங்கிற லீடு கிடைக்கவே இல்ல. இந்த பக்கம் கில்லருமே அந்த டிரைவரோட படியை ஒரு சாக்கு மூட்டையில கட்டி ஏரியில போட்டுட்டு திரும்பி வரும்போது இந்த ஏரியால ரோந்துக்கு போயிட்டு இருந்த
போலீஸ் கிட்ட மாட்டிக்கிறான். இந்த நேரம் அவன் பக்கத்துல கஞ்சா சிகரெட் இருக்கிறத பார்த்துட்டு கஞ்சா யூஸ் பண்றியான்னு அவன் அரெஸ்ட் பண்ணி கூட்டு போயிடுறாங்க. இந்த பக்கம் அந்த ப்ரொஃபசருமே ஊர்ல இருந்து வந்துடுறாரு. இந்த பறவையை யூபி மக்கள் தான் காலியா வழிபட்டாங்க. இந்த பறவை கடிச்சதுன்னா அவங்களுக்கு மறுஜன்மம் இல்லாம மோட்சம் அடைவாங்கிறது அந்த மக்களோட ஐதீகம் சொல்றாரு. இதெல்லாம் கேட்ட ஹீரோயினுமே இதை பர்பஸா யாரோ கொண்டு வந்திருக்காங்க. இப்ப நம்ம கில்லரை கண்டுபிடிக்க ஒரே வழி இப்ப மிஸ்ஸிங் ஆகிற எல்லா கேஸையும் ஃபாலோ பண்ணுவோம். அதுல ஒரு ஆளு கில்லருக்கு தேவைப்படுற ஆளா இருந்து அது மூலமா கில்லரை நம்ம பிடிப்போம்னு சொல்றா. ஹீரோயின் அப்துல்லோட மிஸ்ஸிங் கேஸ் எடுத்து அவன் வீட்டுக்கு வர பாதையை செக் பண்ணி பாக்குறா. அப்படி அவ வந்துட்டு இருக்கும்போது பக்கத்துல ஒரு காட்டுப்பாதை தெரியுது. இந்த இடத்துல ஒரு பழைய வீடு இருக்கு. அது மட்டும் இல்லாம ரத்த கரைகளா இருக்கு. உடனே ஃபாரன்சிக் வர சொல்லி அது அப்துல்லோட ரத்தமான்னு செக் பண்ண சொல்றா. வேற ஏதாவது எவிடன்ஸ் கிடைக்குமான்னு தேடி பார்க்கும்போது அங்க ஏடிஎம்ல பணம் எடுத்ததுக்கான ஸ்லிப் கிடைக்குது. அந்த அக்கௌண்ட் வச்சிருக்கிறவர் ஆனந்த்ங்கிற ஒருத்தரனும் அவர் ஆதரவற்றவங்களுக்கு என்ஜிஓ ஒன்னு நடத்திட்டு இருக்காருன்னு தெரிய வருது. ஏசிபியுமே அந்த ஸ்லிப்பை வச்சு அவரெல்லாம் நம்ம சந்தேகப்பட முடியாதுன்னு சொல்லும் போது ஹீரோயினுமே அவர் அன்னைக்கு ஏடிஎம் எடுத்தாரா இல்லையான்னு கேட்டாலே உண்மை தெரிஞ்சுன்னு சொல்றா. இந்த பக்கம் கில்லரையும் போலீஸ் ஸ்டேஷன்ல லாக் பண்ணிருக்காங்க. இந்த பக்கம் ஆனந்துமே ஆதரவற்றவங்களுக்கு என்ஜிஓ நடத்திட்டு இருக்கேன். எங்க அப்பா லாயரா இருந்தாரு. 8 வருஷத்துக்கு முன்னாடி ஸ்ட்ரோக்ல பாதிக்கப்பட்டாருன்னு இன்டர்வியூ கொடுத்துட்டு இருக்கான். அதுக்கப்புறம் ஹீரோயினுமே உங்களை விசாரிக்கணும்னு வாரண்ட் கொண்டு வந்து காட்டுறா. அவருமே வந்து என்னன்னு கேட்கும்போது பர்டிகுலர் டேட்ல நீங்க தான் காசு எடுத்தீங்களா, எதுக்காக எடுத்தீங்கன்னு கேட்க அதுக்கு அவருமே ஆமா நான் தான் எடுத்தேன், பிளம்பிங் ஒர்க்காக எடுத்தேன்னு சொல்லிடுறாரு. அதுக்கப்புறம் சாரதியுமே நான் ஓப்பனா கேட்கறேன், இங்க நீங்க பணம் எடுத்த ஏடிஎம் ஸ்லிப் 88 கிலோமீட்டர் தள்ளி இருக்கிற ஊர்ல எப்படி கிடைச்சதுன்னு கேட்க அதுக்கு அந்த ஆனந்தமே தேவையில்லாத விஷயத்தை என்கிட்ட கேட்காதீங்கன்னு சொல்லி கிளம்பும் போது ஏசிபியும் கேள்வி கேட்டது போதுன்னு அனுப்புறாரு. நேரம் ஹீரோயினும் இறந்தவங்க போட்டோ காமிச்சு இது யாரா தெரியுமான்னு கேட்க எனக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டு கிளம்பிடுறான். ஏசிபியுமே இனிமே அவரை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, வேற ஆங்கிள் யோசிங்கன்னு சொல்றாரு. ஆனா ஹீரோயினுக்கு இருக்கிற ஒரே லீட விடக்கூடாதுன்னு ஆனந்த ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறா. அவனோட கார்ல ட்ராக்கர் எல்லாம் செட் பண்றா. இந்த பக்கம் சாரதியுமே ஒரு விஷயத்தை நோட் பண்றான். கில்லரு கொலை பண்ணிட்டு அவன் கொலை பண்ண இடத்துக்கு பக்கத்துல உள்ள ஏரியில பாடியை போட்டுறான். போஸ் அது அப்துல்லோட ரத்தம்னா அவனோட பாடி இந்த ஏரியில தான் கிடக்குங்கிறத கண்டுபிடிக்கிறான். பக்கம் ஹீரோயினுமே ஆனந்த பார்த்து உங்ககிட்ட ஒரு சில கேள்விகள் எல்லாம் கேட்கணும்னு சொல்ல அதுக்கு ஆனந்தமே சரி வாங்க போய்கிட்டே பேசுவோன்னு கூட்டு போறான். ஹீரோயினுமே ஆனந்த கிட்ட அவனை பத்தி அவங்க அப்பா பத்தின எல்லா விஷயங்களையும் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு ஆனந்த கிட்ட கடவுள் நம்பிக்கை இருக்கான்னு கேட்க அதுக்கு அவனுமே அப்பாக்கு நிறைய இருக்கு, எனக்கு அதுல பெருசா நம்பிக்கை இல்லைன்னு சொல்றான். இந்த பக்கம் சாரதியுமே அப்துல் மிஸ் ஆனதுக்கு பக்கத்துல இருக்கிற ஏரியை செக் பண்றான். அப்படியே கட் பண்ண கில்லரை வச்சிருக்கிற போலீஸ் ஸ்டேஷன்ல எப்பயுமே பையன் மட்டும் இருக்கலா பிடிச்சிருக்கிறத பார்த்துட்டு இப்படி என்னடா பைக்குள்ள வச்சிருக்கேன்னு பைய பிடிங்கி செக் பண்றாங்க. அந்த இன்ஸ்பெக்டருமே அந்த மரபொம்மை எடுத்த உடனே அதை பார்த்த கில்லருமே அது என்னோடது, அது என் சின்ன கொடுக்கணும்னு சொல்லி அழுக ஆரம்பிச்சிடறான். தேம்பி அழுகிறத பார்த்துட்டு அவன் ரொம்ப இன்னசென்ட் நினைச்சு அந்த பொம்மையை கொடுத்து அவனே அனுப்பிடுறாரு. இன்னைக்கு நைட் ஹீரோயினுமே விசாரிச்சுட்டு ஆனந்த் வீட்டுல சாப்பிட்டுட்டு கிளம்புறா. அப்படியே அடுத்த நாள் காலையில சாரதி நினைச்ச மாதிரியே அப்துல்லோட பாடி அந்த ஏரியில கிடைக்குது. இன்னொரு பக்கம் ஹீரோயினுக்கு ஒரு போன் கால் வருது. ஆனந்தோட அப்பா இப்ப நடக்கிற கொலைகளோட பேட்டர்ன்லயே அவரும் இறந்திருக்காருன்னு பார்த்து ஆனந்துமே செம்ம ஷாக் ஆகுறான். அதை பார்த்த ஹீரோயினுமே தேவையில்லாம ஆனந்த் அந்த கேஸுக்குள்ள கொண்டு வந்து அவங்க அப்பா இறந்துட்டாருன்னு கில்ட்டியா ஃபீல் பண்றா. இதுக்கு இடையில மீடியாலையும் ஆனந்த விசாரிச்சதுக்கு அப்புறமா தான் அவங்க அப்பா இறந்திருக்காங்கிற விஷயம் பரவ ஆரம்பிக்க கமிஷனருமே இவ்வளவு கேர்லெஸ்ஸாவா டீமை லீட் பண்ணுவீங்கன்னு ஏசிபி திட்டுறாரு. அதனால ஏசிபியுமே ஹீரோயின் அப்பவே நான் ஆனந்த விசாரிக்க வேண்டாம்னு சொன்னேன்ல, இப்ப பாரு இப்படி ஆயிடுச்சுன்னு 2 வாரம் சஸ்பெண்ட் பண்ணிடுறாரு. பார்த்து சாரதியுமே தடுக்கும் போது ஹீரோயினுமே நான் இல்லாம இந்த கேஸை நீங்க எப்படி மூவ் பண்றீங்க நானும் பாக்குறேன்னு கோவமா பேசிட்டு கிளம்பிடுறா. நான் வீட்டுக்கு போயிட்டு அவங்க அப்பாவோட போட்டோவை பார்த்து ரொம்பவுமே கதறி அழுகுறா. அடுத்த நாள் ஆனந்த மீட் பண்ணி நான் உங்களை சந்தேகப்பட்டு விசாரிச்சனாலதான் உங்க அப்பா இறந்துட்டாருன்னு சாரி கேட்கிறா. அப்படியே ரிட்டர்ன் வரும்போது ட்ரெயினுக்காக நின்றுட்டு இருக்கும் போது அங்க இருக்கிற சிசிடிவியை ஹீரோயின் பாக்குறா. சாரதிக்கு போன் போட்டு எப்படினாலும் ட்ராக் பக்கத்துல ஒரு சிசிடிவி இருக்கும், அதனால அப்துல்லோட பாடி கிடைச்ச ஏரி பக்கத்துல இருக்கிற ரயில்வே ட்ராக் சிசிடிவியை செக் பண்ணும்போது நமக்கு ஒரு லீடு கிடைக்கும். அப்படி செக் பண்ணி பார்க்கும்போது ஒரு சின்ன வேன் அந்த இடத்துல அன்வான்டா சுத்திட்டு இருக்கிறத ஹீரோயின் கவனிக்கிறா. அந்த வேனோட தடத்தையுமே அப்துல் இறந்த இடத்துல ஹீரோயின் கவனிச்சிருப்பா. அப்படி அதை கவனிச்சிட்டு இருக்கும்போது அந்த சின்ன வேனை போலீஸ் கூட்டு போறதையும் கவனிச்சிடறாங்க. அந்த ஸ்டேஷனுக்கு வந்து அந்த வேன்ல யாரை கூட்டு வந்தீங்கன்னு விசாரிக்க அவங்களுமே அன்னைக்கு நடந்தது சொல்லிட்டு அவன் பேர் என்னன்னு தெரியாது, அவனோட கைநாட்டை வாங்கணும்னு சொல்லி கொடுக்குறாங்க. அந்த கைநாட்டை வச்சு கிரிமினல் ரெக்கார்ட்ஸ்ல செக் பண்ணும்போது பாட்டியை கொண்டுட்டான்னு ஜெயில இருந்த தாகூர்னு ஒருத்தனோட மேட்ச் ஆகுது. அந்த தாகூரோட ஊருக்கு போய் அவனை பத்தி விசாரிக்கிறதுக்கு ஊர் தலைவர்கிட்ட கேட்கும்போது இவருமே அவனோட பேரை கேட்ட உடனே அப்படிலாம் இங்க யாரும் கிடையாது, அவனை பத்தி கேட்டுட்டு இனிமே இங்க இருக்காதீங்க வெளியே போங்கன்னு சொல்லி அனுப்பிடுறாரு. அவரை மீறி ஊர் மக்களுமே உண்மையை சொல்ல மாட்டேங்கிறாங்க. அப்பதான் அந்த ஊர் தலைவரோட பையன் பேசுறதுக்காக கூப்பிடுறான். கூப்பிட்டுட்டு தாகூரை பத்தி இந்த ஊர்ல யார்கிட்ட கேட்டாலும் சொல்ல மாட்டாங்க, ஏன்னா அவன் பொறுப்பு அப்படி. அவன் பிறந்த உடனே அவங்க அம்மா இறந்தனால அவங்க பாட்டிக்கு அவனை சுத்தமா பிடிக்காது. அது மட்டும் இல்லாம பூசாரியுமே அவன் பிறந்த நேரத்தை கணிச்சு போன ஜென்மத்துல 12 பேரை கொலை பண்ணிருக்கான். அவனோட கர்மானால இந்த ஊருக்கு பிரச்சனை வரும்னு சொல்ல ஊர்ல யார் வீட்டுல எந்த ஒரு கெட்டது நடந்தாலும் இவன் தான் காரணம்னு இவன் வீட்டுல வந்து நின்றுருக்காங்க. அதனாலேயே அவனோட பாட்டி அவனை அடிச்சுட்டே இருந்திருக்காங்க. அவனோட தாத்தா மட்டும் தான் அவனுக்கு ஆதரவா இருந்திருக்காரு. அடுத்த ஒரு கொஞ்ச நாள்ல அவனை வெளியவே கட்டி போட்டுறாங்க. தாத்தாவாலும் எதுவும் பேச முடியல. இதுக்கிடையில அவனுக்குன்னு இருந்த அவனோட தாத்தாவே இறந்துறாரு. அதனால அவன் ரொம்ப கவலையில இருக்கும்போது ஒரு நாள் நைட்டு அவனை பலி கொடுத்தோம்னா ஊருக்கு நல்லது நடக்கும்னு சொல்லி பூசாரிகளாம் ஒண்ணு சேர்ந்து முகமுடிய போட்டு அவனை பலி கொடுக்க தயாரானாங்க. அது மட்டும் இல்லாம அவனுக்கு மறுஜன்மம் வரக்கூடாதுன்னு அந்த பறவையை வச்சும் கடிக்க விட பாத்துருக்காங்க. அவன் எப்படியும் அங்க இருந்து தப்பிச்சு பாட்டி கிட்ட வந்து உதவி கேட்கும் போது அதுக்கு அவங்களுமே ஒன்னாலதான் உன் தாத்தாவுமே செத்து போனாரு அப்படின்னு சொல்ல கேட்டுட்டு பாட்டியுமே கொலை பண்ணிருக்கான். இதெல்லாம் கேட்ட ஹீரோயினுமே நியூஸ் பேப்பரை பார்த்துட்டு இவங்க மேல இருக்கிற கோபத்துல தான் இவங்க ஞாபகம் வரும்போதெல்லாம் ஆட்களை கொலை பண்றானோ, எப்படி இருந்தாலும் இவன் வெளியில இருக்கிறது ரொம்ப டேஞ்சர்னு பேசிட்டு வீட்டுக்கு வரா. அப்படியே அவங்க அம்மா கூட பேசிட்டு இருக்கும்போது ஒரு நியூஸை பார்த்துட்டு செம ஷாக் ஆகுறா. கோவில்ல எலக்ட்ரிக்கல் ஷார்ட் சர்க்யூட்னால 48 பேர் இறந்துட்டாங்கிற நியூஸை பாக்குறா. அதுக்கு 2 நாளைக்கு முன்னாடி தான் கோவில் எலக்ட்ரிஷியனை கில்லர் கொலை பண்ணிருக்கான். உடனே சாரதி கிட்ட வந்து அவன் பர்டிகுலரா ஒரு ஆளை கொலை பண்றவன் கிடையாது, ஒரு ஆளை கொலை பண்ணிட்டு அவங்கள மாதிரியே அவங்க இடத்துக்கு போய் விபத்தை உண்டாக்கி நிறைய பேரை கொலை பண்ணிட்டு இருக்கான். என்னோட கெஸ்ஸிங் கரெக்டா இருந்தா கடைசியா இருந்த அப்துல்லோட பஸ்ஸை வச்சு இது மூலமா ஆக்சிடென்ட் ஆக்கி நிறைய பேரை கொலை பண்ண அவன் ட்ரை பண்ணுவான். அதுக்குள்ள நம்ம அவனை பிடிக்கணும்னு சொல்றதுக்குள்ள மசூதிக்கு வழிபடுறதுக்காக போன எல்லாரையுமே
ஆக்சிடென்ட் பண்ணி கொலை பண்ணிடுறான். அப்படி கொலை பண்ண விஷயத்த தாகூர் நீ சொன்ன மாதிரியே நான் முடிச்சிட்டேன்னு ஆனந்த் கிட்ட சொல்லிட்டு இருக்கான். அப்பதான் ஒரு விஷயமே தெரிய வருது. ஹீரோயினோட அண்ணன் செல்வா தான் அந்த ஆனந்த். செல்வாவும் தாகூரும் ஜெயில ஒன்னா இருந்திருக்காங்க. இந்த செல்வா அவனுக்குன்னு ஒரு கூட்டத்தை சேர்த்துக்கிட்டு அதைத்தான் என்ஜிஓ நடத்திட்டு இருக்கான். ஆக்சுவலா இந்த செல்வா ஜெயில இருக்கும்போது அப்பதான் தாகூர் இந்த ஜெயிலுக்கு வந்திருப்பான். தாகூர் ரொம்ப பயந்த சுபாவம் இருக்கிறதுனால எல்லாத்துக்கும் பயப்படுவான். போன ஜென்மத்துல கொண்ட 12 பேரும் அவனை இப்ப கொல்ல வருவாங்கன்னு பயந்துகிட்டே இருப்பான். இந்த செல்வா தான் கடவுளும் கிடையாது யாரும் கிடையாது, ஒன்னு அப்படி யாரும் கொல்ல வந்தா நான் பாத்துக்கிறேன்னு சொல்ல 2 பேரும் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸா இருப்பாங்க. அப்படியே கட் பண்ணா தாகூர் பண்ண ஆக்சிடென்ட்னால நிறைய பேர் இறந்திருக்காங்க. உடனே ஹீரோயினுமே அவனோட ஃபேஸை வரைஞ்சு எல்லாரும் அலர்ட் பண்ணணும்னு சொல்றா. நேரம் ஏசிபியுமே இந்த கேஸ்க்கு நீ ரொம்ப முக்கியம், அவனோட சஸ்பென்ஷனை நான் கேன்சல் பண்ணிடுறேன், ஒர்க் ஸ்டார்ட் பண்ணு சொல்றாரு. தாகூரை பார்த்த போலீஸ் கிட்ட அவன் உருவம் எப்படி இருக்குங்கிறத வரைஞ்சு வாங்கி ஊர் ஃபுல்லா ஒட்டுறாங்க. அது மட்டும் இல்லாம அவன் ஆக்சிடென்ட் பண்ண எல்லா இடத்துக்கும் போய் விசாரிக்கிறாங்க. இந்த பக்கம் செல்வாவுமே அவனோட கூட்டத்துக்கிட்ட நம்ம எல்லாருமே ஏதோ ஒரு வகையில கடவுள் இருக்காருங்கிற மூட நம்பிக்கையினால நம்ம குடும்பத்தை இழந்தனால இப்ப நம்ம எல்லாரும் ஒன்னா இருக்கோம், இப்படியே கடவுள் இல்லாத புது உலகத்தை நம்ம உருவாக்குவோம்னு பேசிட்டு இருக்கான். இந்த பக்கம் ஹீரோயினுமே தாகூர் ஒருத்தவங்களை கொலை பண்ணிட்டு அவங்க இடத்துக்கு போய் நிறைய பேரை கொலை பண்றான். ஆனா வெளியவே போகாத ஆனந்தோட அப்பாவை எதுக்கு அவன் கொலை பண்ணா, எதையோ நம்ம மிஸ் பண்றோம்னு சொல்லிட்டு இருக்கா. இந்த பக்கம் தாகூருமே செல்வா கிட்ட அன்னைக்கு நான் மிஸ் பண்ண ஏடிஎம் பேப்பர்னால தான் அந்த போலீஸ் ஒன்னு தேடி வந்தா, அதனால என்ன மன்னிச்சிருன்னு கேட்டுட்டு இருக்கான். இந்த நேரம் ஹீரோயினுமே செல்வாவை பார்க்க வர தாகூருமே அவ எதுக்கு இங்க வந்திருக்கான்னு சொல்லி டென்ஷன் ஆகுறான். ஆனா செல்வாவுமே தாகூர் அனுப்பிட்டு ஹீரோயினை பார்க்க வரான். ஹீரோயினுமே உங்க அப்பா எதுவும் வெளியே போற மாதிரி பிளான் வச்சிருந்தீங்களான்னு கேட்க செல்வாவுமே இப்படி எல்லாம் வரும்னு ஏற்கனவே பிளான் பண்ணிருப்பான் போல, அதனால ஜெகநாத் கோவிலுக்கு எங்க அப்பாவை கூட்டு போறதா இருந்ததுன்னு சொல்ல ஹீரோயினுமே தகவலுக்கு நன்றின்னு சொல்லிட்டு கிளம்புறா. செல்வாவுமே இவளை எதுவும் பண்றதுக்கு எனக்கு மனசு வர மாட்டேங்குதுன்னு அசிஸ்டன்ட் சொல்லிட்டு இருக்கான். இந்த பக்கம் ஹீரோயினுமே தாகூரை வெளியே கொண்டு வரதுக்கு ஒரு பிளான் பண்றா. என்ன பிரஸ் எல்லாம் வர சொல்லி மீடியால இத்தனை கொலைகளை பண்றது தாகூர் நீதான் எனக்கு தெரியும், போன ஜென்மத்துல கொலை பண்ண 12 பேர்ல நானும் ஒருத்தி, கர்மானால தான் நான் இப்ப பிறந்திருக்கேன், உன்னோட அழிவு என்னோட கையில தான் அப்படின்னு உன்னோட பழைய நினைவுகளை தூண்டுற மாதிரி பேசிடுறா. அதை டிவில பார்த்த தாகூருமே ரொம்பவும் டென்ஷன் ஆயிடுறான். டிவியை உடைச்சிட்டு ரொம்பவும் கோவமா நடந்துக்கிறான். நேரம் அந்த இடத்துக்கு கரெக்டா செல்வா வர நான் போன ஜென்மத்துல கொலை பண்ண 12 பேர்ல இவளும் ஒருத்தியான்னு தாகூர் கேட்க அதுக்கு செல்வாவுமே அதெல்லாம் உண்மை கிடையாதுன்னு நான் உன்கிட்ட சொல்லியிருக்கேன்ல அப்படின்னு அவனை சமாதானப்படுத்தி அசிஸ்டன்ட் சொல்லி வேற இடத்துக்கு அவனை மாத்துறான். அசிஸ்டன்ட்டுமே வண்டியை நிறுத்திட்டு ஒரு கடையில இறங்கும் போது தாகூருக்கு ஹீரோயின் சொன்னது மண்டக்குள்ளே இருந்து ஹீரோயினை தேடி போயிடுறான். இந்த விஷயம் செல்வாக்கும் தெரியவர அவன் எப்படி ஹீரோயினை தேடி தான் போயிருப்பான்னு பின்னாடியே கிளம்பி வரான். பக்கம் ஹீரோயினுமே அவன் எப்படி வருவான்னு போலீஸ் போஸ்டோட வெயிட் பண்ணிட்டு இருக்கா. அவன் நினைச்ச மாதிரியே அவனும் கிளம்பி வந்துடுறான். ஹீரோயினை கொலை பண்ணலாம் நினைக்கும் போது வாக்கி டாக்கியோட சவுண்டை கேட்டு அங்க இருந்து தப்பிக்க ட்ரை பண்ண சாரதி கையிலே சுட்டுறான். அப்படியே அங்க இருந்து தப்பிச்சு ஓடும்போது கையில இருந்த பேக்கும் கீழே விழுந்துருது. கட்டத்துல எல்லார்ட்ட இருந்தும் தப்பிச்சு ஹீரோயினே அடிச்சுட்டு எங்களை நீ சந்தோஷமா வாழவே விட மாட்டியா, நீ இருக்கிற வரைக்கும் எங்களுக்கு நிம்மதி இல்லன்னு கொல்லலான்னு போகும்போது தாகூரை சாரதி ஷூட் பண்ணி ஹீரோயினை காப்பாத்திடுறான். இந்த பக்கம் செல்வாவுமே ஹீரோயின் வீட்டுக்கு வந்து தாகூர் பையில இருந்து அந்த மரபொம்மை எடுத்து கவலைப்படுறான். அடுத்த தாகூரை கண்டுபிடிச்சு என்கவுண்டர் பண்ணனால சாரதியும் ஹீரோயினையும் ஏசிபி பாராட்டுறாரு. அப்பதான் ஹீரோயினுக்கு ஒரு சந்தேகம் வருது, அவன் பேசும்போது எங்களை நீ வாழ விட மாட்டியான்னு சொன்னான் அப்படின்னா அவன் கூட யாரோ இருக்காங்கன்னு தானே அர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது தாகூரோட நெஞ்சில செல்வான்னு பச்சைக்குத்தி இருக்கிறத கவனிக்கிறாங்க. தாகூருக்கு ஊர்ல யாரும் ஃப்ரெண்ட் கிடையாது, அப்ப ஜெயில யாராவது இருக்காங்களான்னு பார்க்கும்போது அந்த நேரம் செல்வாவோட ரெக்கார்டு கிடைக்குது. இதுவும் கடவுள் மேல கோபத்தினால ஒரு கிராமத்தையே எரிச்சான்னு போட்டிருக்கு. அந்த நேரம் செல்வாவை யாரோ தத்தெடுத்து வெளியே கூட்டு போயிருக்காங்கன்னு தெரிய வருது. அது யாருன்னு பார்த்தா ஹீரோயினை தத்தெடுத்து வளர்த்தா அவங்க அப்பா தான். அவங்க அம்மா கிட்ட வந்து செல்வான்னு யாராவது உங்களுக்கு தெரியுமா, ஏன்னா அப்பா தான் எதுவும் தப்பு பண்ணிட்டாருன்னு கேட்கும்போது அவங்க அம்மா கோவப்படுறாங்க. உடனே உள்ள போயிட்டு வந்துட்டு ஒரு பேப்பர் எடுத்துட்டு வந்து செல்வா யாரும் உள்ள உங்க அண்ணன் தான், ஒரு நாள் உங்க அப்பா உங்க அண்ணன் ஜெயில இருக்கான்னு தெரிஞ்சுக்கிட்டு அவனை கூட்டு வரேன்னு சொன்னாரு, வந்தானா நீ என்ன விட்டு போயிருவேன்னு தற்காலிகமா நான் அவனை வேண்டான்னு சொன்னேன். உடனே அவருமே அதை ஏத்துக்கிட்டு அவனை தத்து எடுத்து நல்லா படிக்க வச்சு நல்லவனா மாத்தி உன் கூட சேர்த்து வைக்கணும்னு நினைச்சாரு. அவன் 12th நல்ல மார்க் எடுத்திருந்தாலும் அவனுக்கு வெளி உலகத்தை பாக்குறதுக்கு பிடிக்கவே இல்ல. உடனே அவன் வரமாட்டேன்னு சொல்லியிருக்கான். இந்த நேரம் தாகூர் தான் நீ நல்லா படிக்கிறவன், நீ வெளியே போகணும், இன்னொருத்தர் கூப்பிட வந்த மாதிரி நீ நல்லா படிச்சு என்ன கூப்பிடவான்னு சொல்லி சம்மதிக்க வைக்கிறான். போகும்போது தான் செல்வாவோட பேரை தாகூர் பச்சை குத்தி இருக்கான். உடனே செல்வா தங்கச்சி ஞாபகமா வச்சிருந்த மரபமையை கொடுத்துட்டு இது என்னோட சின்னோடதுன்னு சொல்லிட்டு கிளம்புறான். அவங்க அப்பாவுமே அவனை ஒரு காலேஜில் சேர்த்து விட்டு ஹாஸ்டல்லையும் சேர்த்து விடுறாரு. அவங்க அப்பா கொடுக்குற எந்த பொருளையுமே யூஸ் பண்ணாம இதெல்லாம் கொடுக்கறதுக்கு நீங்க யாருன்னு சொல்லி திட்டிட்டே இருக்கான். தாகூர் கிட்ட மட்டும் வாரத்துக்கு ஒருக்க போன் பண்ணி பேசிட்டே இருப்பான். அப்பதான் ஒரு நாள் ஹாஸ்டல் வார்டனோட பொண்ணு கோவில்ல வயசுக்கு வந்தனால தீட்டுப்பட்டுருச்சுன்னு சொல்லி அவளை தள்ளி விட்டுருக்காங்க. அதனால அந்த பொண்ணு கல்லில் இடிச்சு இறந்திருக்கா. அது செல்வாவோட பழைய நினைவுகளை தூண்டி விட்டு நான் மறுபடியும் ஜெயிலுக்கே போயிடுறேன்னு சொல்லியிருக்கான். அதனால அவங்க அப்பா தான் உன் கடந்த காலத்தை விட்டுட்டு வெளியே வா, உனக்கு துணையா நான் எப்பவும் கூடவே இருப்பேன் அப்படின்னு சொல்லி அவனை சமாதானப்படுத்தி இருக்காரு. அப்ப இருந்து அவங்க அப்பாவை அவனுக்கு ரொம்பவும் பிடிச்சு போயிருக்கு. இவனுமே நல்லா படிச்சு அவனால முடிஞ்ச உதவிகளை மத்தவங்களுக்கு செஞ்சுட்டு இருந்தான். அந்த நேரம் தான் அந்த கடவுள் மூட நம்பிக்கையினால பாதிக்கப்பட்டவங்க எல்லாம் பார்த்திருப்பான். அதனால அவங்க அப்பா கிராஜுவேஷன் முடிஞ்சிருச்சு, நான் அவனை வீட்டுக்கே கூட்டு வந்துடுறேன், ஹீரோயின மாதிரியே அவனையும் நம்ம பிள்ளையா பார்த்துப்போம்னு சொல்லி கூப்பிட்டு போயிருக்காரு. போற வழியில மத மாதிரி காதலிச்சனால ஒரு பொண்ணை கொலை பண்ண போறாங்கிற விஷயம் செல்வாக்கு தெரிய வந்திருக்கு. உடனே அதை தடுக்கிறதுக்காக அந்த இடத்துக்கு செல்வா வரான். அந்த நேரம் அவங்க அப்பாவும் வந்து எங்களை விட்டுருங்க நாங்க போயிருவோம்னு சொல்ல இந்த ஆளுகளும் சேர்ந்து அவங்க அப்பாவையும் அந்த பொண்ணையும் கொலை பண்ணிட்டு செல்வாவையும் கத்தியால குத்திட்டு அங்க இருந்து போயிடுறாங்க. வீருக்கு போராடிட்டு இருந்த நிலைமையில செல்வாவை ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திருக்காங்க. இந்த நேரம் உங்க அப்பாவோட பாடியை வாங்க போகும்போது செல்வாவை பத்தி கேட்டாங்க. எனக்கு அது யாரும் தெரியாதுன்னு சொல்லிட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் நான் அவனை பார்க்கவே இல்ல அப்படின்னு கேட்ட உடனே ஹீரோயினுமே அண்ணன் இருக்கான்னு சந்தோஷப்படவா இல்ல கவலைப்படவான்னு தெரியாம அழுகுறா. இந்த பக்கம் செல்வாவுமே ஒரு பெரிய பிளான போட்டுட்டு இருக்கான். அன்னைக்கு உயிர் தப்பிச்சதுக்கு அப்புறம் செல்வாக்கு பழைய நினைவுகள்லாம் வந்து ரொம்பவும் கஷ்டப்படுத்தி இருக்கு. உடனே அவன் ஒரு முடிவெடுத்து கடவுள் பேரை சொல்லி தப்பு பண்ற எல்லாரையுமே கொலை பண்ண ஆரம்பிச்சிருக்கான். இது மட்டும் இல்லாம பாதிக்கப்பட்ட எல்லாரையுமே ஒன்றிணைச்சிருக்கான். இந்த நேரத்துல தான் தாகூரை வெளியே கூட்டு வந்து அதே வேலையா தாகூரை கொலை பண்ண நினைச்ச அந்த பூசாரிகளை கொலை பண்றான். அதுக்கப்புறம் அவன் தாகூரை வச்சு அவனோட எல்லா பிள்ளைனையுமே செயல்படுத்தி இருக்கான். ஆனந்தங்கிற ஒருத்தனை கொலை பண்ணி அவனோட ஐடென்டிட்டியில ஸ்ட்ரோக்னால பாதிக்கப்பட்ட அவங்க அப்பாவை வச்சு என்ஜிஓ ஸ்டார்ட் பண்ணி பாதிக்கப்பட்ட எல்லாரையுமே அதுல சேர்த்து சந்தேகமே வராம இவ்வளவு
வேலை பார்த்திருக்கான். ஹீரோயினுமே செல்வா யாருங்கறத கண்டுபிடிக்க ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டு இருக்கா. அப்பதான் ஒரு போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் அவ கண்ணுக்கு தெரியுது. ஆனந்தோட அப்பா பேக்ரவுண்ட் வெரிஃபிகேஷன்ல ஆனந்தோட உண்மையான போட்டோவை ஹீரோயின் பாத்துறா. அப்ப இவ்வளவு நாள் ஆனந்த கொன்னுட்டு ஆனந்தோட ஐடென்டிட்டியில வாழ்ந்தது செல்வா தானா அப்படின்னு ஹீரோயினுக்கு ஒவ்வொரு விஷயமா தெரிய வருது. ஜிவோ வந்து பாக்கும்போது எல்லாருமே அங்க இருந்து கிளம்பி இருக்காங்க. அப்பதான் ஹீரோயினுக்குமே இங்க தங்கியிருந்த எல்லாருமே செல்வாவோட ஆளுகள் தெரிய வருது. ஆல்ரெடி செல்வா கார்ல இவ ட்ராக்கரை பிக்ஸ் பண்ணனால அவன் எங்க இருக்காங்கறத தெரிஞ்சுக்கிறா. அவன் இருக்கிற இடத்து பக்கத்திலேயே ஒரு பிரசித்தியான கோயில்ல திருவிழா நடக்குங்கிறது ஹீரோயினுக்கு தெரிய வருது. உடனே அங்க இருக்கிற ஆளுகளை தான் இவன் ஏதோ பண்ண போறான்னு அங்க கிளம்பி வராங்க. இந்த நேரம் அந்த ஊர்ல கோயில் ஜோதி தெரியும் போல அதை வச்சு ஏதோ பிளான் பண்றான்னு நினைச்சிட்டு இருக்கும்போது செல்வாவோட ஆள் ஒருத்தனை ஹீரோயின் பிடிக்க போகும்போது அவன் தள்ளி விட்டு ஓடிறான். அந்த நேரம் அந்த கோயில் தெப்பத்துல பைப்லைன் மூலமா ஏதோ கலந்துருக்காங்கன்னு ஹீரோயின் கண்டுபிடிக்கிறா. சாரதி கிட்ட ஜோதி தெரிஞ்ச உடனே எல்லாரும் உள்ள இறங்குவாங்க. யாரையுமே இந்த தெப்பத்துக்குள்ள இறங்க விடாதுன்னு சொல்லிட்டு கிளம்புறா. இந்த ஜோதி தெரியுங்கிற இடத்துல தான் செல்வா இருப்பாங்க தெரிஞ்சுக்கிட்டு ஹீரோயின் அங்க வரா. வந்துட்டு செல்வாவோட பெட்னேமான சாஷின்னு கூப்பிடுறா. எப்படி உனக்கு தெரியும், நீ யாருன்னு கேட்கும்போது நான் தான் சின்ன யாரு படிக்க வச்சாரோ அவர் தான் என்னையும் வளர்த்தாரு, என்னை சேர்த்து வைக்கிறதுக்காக தான் அவர் உயிரே விட்டுருக்காரு அப்படின்னு சொன்ன உடனே அவங்க அப்பா பேசினதெல்லாம் இவனுக்கு ஞாபகம் வருது. உடனே நீ இன்னும் சாகலையா, என் சின்ன இன்னும் உயிரோட தான் இருக்க அப்படின்னு ரொம்பவும் சந்தோஷப்படுறான். அப்பதான் ஹீரோயினுமே இது நீ பண்ணாத நிறைய அப்பா உயிர்கள் போகும்னு சொல்ல பார்த்த கஷ்டத்தை நீ பார்க்கல அதனாலதான் நீ இப்படி பேசுறேன்னு சொல்றான். ஹீரோயினுமே நீ இதோட நிறுத்திடு இல்லைன்னா நான் அவனை ஷூட் பண்ணிடுவேன்னு சொல்றா. அதையும் கேட்காம செல்வா அவனோட வேலையில கரெக்டா இருக்கான். ஹீரோயினுமே நம்ம இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் சேர்ந்து உடனே பிரிவோன்னு நினைக்கலன்னு சொல்லிட்டு அவனை ஷூட் பண்ணிடுறா. அவன் போட்ட பிளானையுமே அழிச்சிடுறா. தீபம் தெரியாதனால யாருமே தெப்பத்துக்குள்ள இறங்காம எல்லாரும் சேஃப் ஆயிடுறாங்க. இந்த பக்கம் செல்வாவுமே சாகும்போது ஹீரோயின் பக்கத்துல வந்து சாஷி சாஷின்னு கூப்பிட அவனுமே மரபொம்மையை கொடுத்துட்டு இறந்துடுறான். அவளுமே பழைய நினைவுகள்லாம் வந்து கவலைப்படுற மாதிரி இந்த படமும் முடியுது.